நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி புகான் பார்வையில் சனி புகானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி புகான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன் காணலாம். ராசி கேந்திரத்திலே 7ஆவது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசி பார்த்தீங்கன்னா கலத்தரஸ்தானம், கலத்தரஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று செல்வது, அதுவும் 2 மாதங்கள் செல்வது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாக பேர் ஆசைகள் உண்டாகும். அதனால் சண்டை சச்சரவுகளும் ஒரு குழப்பமான நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தனுசு, கன்னி, மிதுனம், மீனம் இந்த 4 கேந்திர வீடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திராதிபத்திய தோஷத்தை புதனும் சரி குருவும் சரி கொடுக்க வல்லவர்கள். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் 10ஆம் அதிபதியை உங்களுக்கு 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும்போது வண்டி, வாகனம், இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகர் தொழில், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆவது வீட்டிலே 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது இளைஞர்களுக்கு எதிர்பாலினவர்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இளைஞர்கள் காதல் வலையில் விழக்கூடிய அமைப்புண்டு.
காதல் விவகாரங்களில் சண்டை சச்சரவு, இரு குடும்பங்களுக்குள் பிரச்சனை, பிரிவினை, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி 7வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது மச்சனன்கள் வழியில் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகளும் உண்டு, உபத்திரங்களும் உண்டு. அதனால் வந்து நீங்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி 7வது வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரு செய்யும்போது இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மனைவியோ உங்கள் மாமியாரோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உபதேசம் செய்யலாம். நீங்கள் வந்து அதை வந்து கேட்பதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம்தான். 7வது வீட்டிலே 10ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக வந்து மனைவியிடமோ மாமியாரிடமோ ஒரு நாள்னாச்சும் உங்களுக்கு வாக்குவாதம், சண்டை சச்சரவு இந்த 2 மாதத்தில் தனுசு ராசி என்பதற்கு ஏற்படும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே ராசி அதிபதி குரு செல்கிறார். 8ஆம் வீட்டிலே கோச்சாரத்திலே குரு செல்லும்போது உங்களை அறியாமல் உங்களுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை பறிபோகும். எதிர்பாராத விதமாக உங்களை வந்து மற்றவர்கள் அசிங்க அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டு காணாமல் தலை குனிஞ்சு தான் போக வேண்டும். ஏன்னா ராசி அதிபதி 8வது வீட்டிலே உச்சம் பெற்று செல்கிறார். மிக பலமாக அஷ்டமத்திலே குருபகன் வந்திருக்கும் போது தனுசு ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம். உங்களுடைய மனம் நோகிற அளவுக்கு, நீங்கள் வேதனைப்படுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் புதன் 7வது வீட்டில் அமர்ந்து பெண்கள் மூலம், திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மூலமே கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம ஜனி காலகட்டம். சுகஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கும் போது சில கெட்ட பழக்க வழக்கம், தவறான தொடர்புகள் சனி பகவான் 4வது வீட்டில் இருக்கும்போது தனுசு ராசிக்கு ஏற்படுத்தியே தீர்வோம். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி வீடு, நிலம், கட்டுமான துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி இருக்கும்போது 8வது வீட்டிலே குரு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பேராசைப்பட்டு நீங்கள் வந்து பெரிய நஷ்டத்தில் போய் விழுந்துடாதீங்க. எந்த விஷயத்திலும் பேராசையை தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.